கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம 1 சாமுவேல் 8 அதிகாரங்கள் பார்த்தோம். 8 அதிகாரத்துல சாமுவேல் தீர்க்கதரிசியா இருந்தாரு. சாமுவேலுடைய பிறகு சாமுவேலுடைய பிள்ளைகள் தீர்க்கதரிசியா வரணும் இஸ்ரவேலை நியாயம் தீர்க்கிறதுக்கு. ஆனா சாமுவேலுடைய பிள்ளைகள் மூத்தவன் பேரு யோவேல், 2 பேர் அபியா. அவங்க பெயர்சேபால நினைச்சாங்க நியாயாதிபதியா இருக்கிறாங்க. ஆனா இருக்கிற சமயத்துல அவங்க நினைச்சாங்க பொருளாசைக்கு சாய்ந்துட்டாங்க. பொருளாசை பரிதானம் வாங்குறதுக்கு நியாயத்தெல்லாம் புரட்டி போட்டாங்க. பொருளாசைக்காகவும் பரிதானத்துக்காக வாங்குறதுக்காகவும் நியாயத்தை புரட்டி போட்டதுனால அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, எங்களுக்கு உங்க பிள்ளைகள் நியாயாதிபதியா எங்களுக்கு வேண்டாம், சகல இஸ்ரேல் தேசத்திலயும் ராஜா இருக்கிற மாதிரி, சகல தேசத்திலயும் ராஜா இருக்கிற மாதிரி எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும், அவங்க தான் எங்களுக்கு நியாயம் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டதுனால அவங்க கர்த்தர்ட்ட கேட்கும்போது கர்த்தர் என்ன சொன்னாரு, அவங்க கேட்க முடிய கொடுத்துரு, அவங்க ஒன்னே தள்ளல எண்ணி தான் தள்ளியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன செஞ்சிருக்காருன்னா ராஜானை ஏற்படுத்தி கொடுத்துரு அப்படிம்பாங்க. ஆனா ராஜா ஏற்படுத்தினா இப்படிலாம் உங்களுக்கு இருக்கும், உங்களை ஃப்ரீயா நடக்க விட மாட்டாரு, உங்களை அடிமையாக்குவாரு, உங்க விளைச்சலெல்லாம் பிடிங்கிருவாங்க, உங்களை தசம்பாகத்தெல்லாம் எடுத்துருவாங்க, உங்க பெண்கள் அப்பன் சுடக்கும் பரிமளத்தான சேருக்கு வச்சிருவாங்க, அதெல்லாம் நல்ல திராட்சை தோட்டத்துலலாம் நல்ல பழங்கள்லாம் அவங்க எடுத்துக்கிடுவாங்க, தானியத்துல எதுவுமே என்ன சொல்றாங்க எல்லாமே முதற் பலனை அவங்க எடுத்துக்கிடுவாங்க, உங்களை அடிமையா வேலை வாங்குவாங்க, உங்க வேலைக்காரிகளுக்கு கூட எடுத்து விடுவாங்க, ஆட்டுல 10ல் 1 பங்கு எடுத்துக்கிடுவாங்க, மாட்டுல 10ல் 1 பங்கு எடுத்துக்கிடுவாங்க, இப்படி உங்களை அடிமையா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அவங்க எங்களுக்கு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லினதுனால கர்த்தர் ஒரு ராஜா ஏற்படுத்தி கொடுத்துருன்னு சொல்லியிருப்பாரு. உடனே அவங்க அவரை பத்தி போயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இந்த தினத்துல 9வது அதிகாரம் இதுல என்ன செய்றாங்க, இப்ப பென்யமீன் கோத்திரம் 12 கோத்திரம் பார்த்தோம்ல, 12 கோத்திரத்துல பென்யமீன் கோத்திரம் மாத்திரம் தான் சிறிய கோத்திரம்னு சொல்லி நம்ம பார்த்துக்கோம் ஏற்கனவே. ஏன்னா அவங்க யுத்தத்துக்கு அவங்க மிஸ்பாக்கு கூடாதனால அவங்களெல்லாம் கொண்டு போட்டதுனால அவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். எல்லாரும் இறந்து பெற்று கொஞ்சம் 400 பேர் தான் இருந்தாங்க, 600 பேர் தான் இருந்தாங்க. அந்த 600 பேருக்கு தான் பெண்களை தேடி அப்படி வந்த குடும்பம். அதனால பென்யமீன் தேசம் சிறிய கோத்திரமா இருக்குது. அந்த சிறிய கோத்திரத்துல கீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மகா பராக்கிரமசாலி ஒரு மனுஷன் இருக்கிறான். பென்யமீன் கோத்திரத்துல கீஸ்ன்னு சொல்லி ஒரு மகா பராக்கிரமசாலி ஒருத்தர் இருக்கிறான். அவன் பெரியமன் கோத்திரம். அப்பா பேரு என்னன்னா, கீஸோட அப்பா பேரு அபியா. அபியாவுடைய மகன் கீஸ், அபியா, அடுத்தல பெகராத், அடுத்தல சேரத், இவருடைய அடுத்தல அபியா. இந்த அபியலுடைய குமாரன் தான் சவுல். கீஸுடைய மகன் தான் சவுல். இப்போ இவங்களுடைய தாத்தா பேர்கள் போட்டனார் பேர்கள் நம்ம வேலை பார்க்குறோம். அந்த கீஸுடைய மகன் தான் சவுலு. அந்த சவுலு தான் என்ன சொல்றேன்னா மகா சௌந்தரியம் உள்ள வாலிபனா இருக்கிறான். அவங்க தாத்தா கீஸ் அவங்க அப்பா எப்படி மகா பராக்கிரமசாலியா இருக்கிறாரு, சவுல் சௌந்தரியமான வாலிபனா இருக்கிற, நல்லா பார்க்க நல்ல அழகு உள்ளவனா இருக்கிறான். ஆனா இஸ்ரேல் தேசத்துல சவுலை போன்ற சௌந்தரியவான் யாருமே கிடையாது. ரெண்டாவது அவன் நல்ல உயரம், இஸ்ரேல் ஜனங்கள்லாம் அவனுடைய தோளுக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கிறாங்களே தவிர தோலை விட மேலே இருந்துச்சுன்னா நல்லா வளர்ந்துருக்கிறான். அந்த அளவில் இஸ்ரேல் தேசத்திலே வளர்ச்சியான நபர்கள் என்றால் சவுல் தான். ஆனால் சௌந்தரிய உள்ள வாலிபனா இருக்கிறான், அழகு உள்ளவனா இருக்கிறான். இப்போ அந்த சவுளுடைய தகப்பன் யாரு, கீஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்ல, அந்த கீஸுடைய கழுதைகள் என்ன செய்யுது, காணாமல் போயிடுச்சு. காணாமல் கழுது பண்ணோன்னே கீஸ் தன்னுடைய மகன் சவுலை பார்த்து என்ன சொல்றாரு, நீ வேலைக்காரர்ல ஒருவனை கூட்டி கொண்டு போய் நம்ம காணாமல் போன கழுதைகளை நீ தேட புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே சவுல் என்ன செய்றான்னா ஒரு வேலைக்காரனை கூட்டிக்கிட்டு இப்போ தன்னுடைய அப்பா ஆடு கழுதை காணாமல் போனதை தேடி போறான். தேடி எங்கெல்லாம் போறான் அப்படின்னா, எப்ராயிம் மலை நாட்டை கடந்து போயிட்டான், அங்கேயும் கழுதையை கண்டுபிடிக்க முடியல. அடுத்தல சல்ஷா நாட்டுக்கு போயிட்டான், அங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. அடுத்தல அதையும் கடந்து சாலிம் நாட்டுக்கு போயிட்டான், அங்கேயும் கழுதையை கண்டுபிடிக்க முடியல. இப்போ அங்கேயும் காணணுன்னு இப்போ பென்யமீன் நாட்டு உருவா கடந்து அடுத்தல அங்கேயும் என்ன செய்யல, காண முடியல. இப்போ சூப் என்ன நாட்டிற்கு போயிருக்கிறான். சூப் என்ன நாட்டிற்கு போன உடனே அங்கே சவுல் சொல்றான், தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்றான், நம்முடைய தகப்பன் கழுதையை விட்டு நமக்காக இப்போ கவலைப்பட்டு கொண்டிருப்பாரு, அதனால நம்ம திரும்பி போவோம், கழுதையை காணலை, நம்ம திரும்பி போவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. சொன்னோன்னே அந்த வேலைக்காரன் சொல்றான், நம்ம வெறுமனே திரும்பி போக வேண்டாம்,
அந்த பட்டணத்தில் ஒரு தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறாரு, அவர் வந்து பெரியவர், அவர் சொல்கிறதெல்லாம் தப்பாமல் அப்படியே நடந்துட்டுருக்கு. அதனால் அந்த தேவனுடைய மனுஷனை போய் நம்ம என்ன செய்வோம், பார்க்க போவோம். நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா நம்முடைய கழுதை அகப்படுமா அகப்படாதா, கிடைச்சிட்டா கிடைக்கலையாங்கிறத அவர் பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரன் நினைச்சான் சொல்கிறாப்புல. இப்போ எங்கே இருக்கிறாங்க, சூப்பர் நாட்டில் இருக்கிறாங்க. அங்கே இருக்கும்போது தான் சவுல் கூட வந்த வேலைக்காரன் அப்படி சொன்ன உடனே அப்போ சவுல் சொல்கிறாரு, நம்ம வந்து ஒரு தீர்க்கதரிசியை பார்க்க போகணும் அப்படின்னா நம்ம வந்து சும்மா போக முடியாது, கையில் ஏதாவது கொண்டு போகணுமே, நம்மகிட்ட எதுவுமே இல்லையே, நம்ம கொண்டு வந்த தின்பண்டங்கள் கொண்டு எல்லாம் காலியாயிட்டே அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அப்படி சொன்ன உடனே இப்போ அந்த வேலைக்காரன் சொல்கிறான், என்கிட்ட வந்து ஒரு 1/4 சேக்கல் வெள்ளி பணம் இருக்கிறது, அதனால் அதை கொண்டு என்ன செய்வோம், நமக்கு தேவனுடைய மனுஷனுக்கு கொடுத்துட்டு நம்ம அவரை பார்த்துட்டு ஒரு கழுதை அகப்படுமா என்னங்கிறத கேட்டுட்டு நம்ம வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து தேவனுடைய மனுஷன் எங்கே இருக்காருன்னு சொல்லி தேடி பிடிச்சி போகிறாங்க. முற்காலத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னா, இஸ்ரவேலில் வந்து யாராவது இப்படி காரியங்கள் விசாரிக்கப்படணும் அப்படின்னா அவங்கள வந்து என்ன செய்வாங்க, ஞான திருஷ்டிக்காரன்னு சொல்லுவாங்க. ஞான திருஷ்டிக்காரன்ட்ட போவோம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். ஆனால் இப்போ வந்து என்னன்னா தீர்க்கதரிசின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். முற்காலத்தில் ஞான திருஷ்டிக்காரன் எண்ணப்பட்டவங்க இப்போ தீர்க்கதரிசி என்று சொல்லி எண்ணப்படுறாங்க. அதனால அவங்க சொல்கிறாங்க, ஞான திருஷ்டிக்காரன் எங்கே இருக்கிறான், போவோம் வாருங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, தேடி போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ போகும்போது சவுல் தன்னுடைய வேலைக்காரனுக்கு சொல்கிறான், நல்ல காரியம் நீ சொன்னா, அதனால நம்ம போவோம், நம்ம அவரை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து இந்த பட்டணத்துக்கு என்ன செய்கிறாங்க, தேவனுடைய மனுஷன் இருக்கிற பட்டணத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது அது ஒரு மேட்டு வழியாக என்ன செய்கிறாங்க, மேட்டில் ஏறி போகணும். அப்போ மேட்டில் ஏறுகிற இவங்க வந்து ஏறி போகிறாங்க, 2 பேரும் சவுலும் வேலைக்காரனும் மேட்டில் ஏறுறாங்க. ஏறும்போது தண்ணீர் எடுக்க வந்து பெண்களை காண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேனச்சரிசுக்காரன் எங்கே இருக்காருன்னு தெரியாது, பேரும் தெரியாது, ஒன்று எங்கே இருக்காருன்னு தெரியாது, என்னுடைய மனுஷன் ஒருத்தர் இருக்காருன்னு தான் கேள்விப்பட்டுக்கிறாங்க. அதனால தெரியாதுங்கிறதுனால அந்த மேட்டில் ஏறும்போது தண்ணி எடுக்கிறதுக்கு பெண்கள் இறங்கி வராங்க. அப்போ அவங்கள பார்த்து கேட்குறாங்க, ஞான திருஷ்டிக்காரன் இங்கே இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மேட்டுக்கு ஏறி போகும்போது மேட்லேருந்து இறங்கி வர மக்கள்கிட்ட ஞான திருஷ்டிக்காரங்க இருக்கிறாருன்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோன்னா அவங்க சொல்கிறாங்க, இருக்கிறாரு, இதோ உங்களுக்கு எதிரே தான் அவர் என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு, நீங்கள் தீவிரமாக போங்க. இன்றைக்கு ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, மேடையில் பலியிடுறதுனால இன்றைய தினம் அவர் பட்டணத்துக்கு வந்தார் அப்படிங்கிறாரு. ஏன்னா சாம்பல் இடம் வந்து ராமா இந்த இடத்துல தான் இருக்கிறாரு. ஆனால் இப்போ இங்கே இருந்தால் கிபியா மிஸ்பா கேக்குது அந்த இடத்துக்குலாம் என்ன செய்வார், அவர் போவார். அப்படி போகிறதுனால இப்போ இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காரு, அவங்க அந்த பட்டணத்துக்கு வந்திருக்கிறாரு. அங்கே ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, மேடையில் பழி செலுத்துவாங்களாம். அப்போ பழி செலுத்தும் போது சாமியல் வந்த பிறகு தான் என்ன செய்வாங்க, அவங்க விருந்து சாப்பிடுவாங்க, முன்னாடி பழி செலுத்த மாட்டாங்க. அதனால ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, சாமலுக்காக என்ன செஞ்சுறாங்க, தீர்க்கதரிசிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்க சொல்றாங்க, இன்றைய தினத்தில் தான் ஜனங்கள் அங்கே பலியிடுறதுனால அவர் இந்த தினம் தான் பட்டத்துக்கு வந்தாரு, நீங்க பட்டணத்துக்குள்ள பிரவேசித்த உடனே அவர் மேடையில் மேலே என்ன செய்றாரு, போஜனம் பண்ண போயிடுறதுக்கு முன்னே நீங்க அவரை கண்டுடலாம். ஏன்னா அவர் வந்த பிறகு தான் பலி செலுத்தி சாப்பிடுவாங்க. அதனால அவங்க சொல்றாங்க, நீங்க மேட்டில் ஏறி போனீங்கன்னா நீங்க என்ன செஞ்சது, அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னால அவரை நீங்க காண்பீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா அவங்க ஜனங்கள் என்ன செய்றாங்க, தீர்க்கதரிசி ஒரு ஞானதிஷ்டிக்காரர் வரக்கு முன்பாக அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, போஜன பானம் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. அவர் வந்து பலியிட்டதை அவங்க என்ன செய்வாங்க, ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதித்த பிறகுதான் ஜனங்கள் என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. அதனால நீங்க இப்போ உடனே போயிட்டு தீவிரமா போனீங்கன்னா நீங்க அவரை பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவரை கண்டுக்கிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அவங்க என்ன செய்றாங்க, நேரம் இந்த பட்டணத்துக்கு மேலே என்ன செய்றாங்க, ஏறி போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ பட்டணத்துல நடுவில் போய் என்ன செய்றாங்க, சேர்ந்துக்கிறாங்க. பட்டணம் வந்து எங்கே இருக்குது, மேட்டில் இருக்குது. அந்த பட்டணத்தில் மேட்டில் நேரம் என்ன செய்கிறாங்க, பட்டணத்து நடுவில் போய் என்ன செய்றாங்க, இப்போ அவங்க சேர்ந்துக்கிறாங்க. இப்போ சாமுவேல் என்ன செய்கிறாரு, அந்த மேடைக்கு ஏறி போகிறதுக்காக இவங்களுக்கு எதிராக என்ன செய்கிறாரு, புறப்பட்டு வர்றாரு. இவங்க 2 பேரும் மேட்டுக்கு ஏறி இவங்களும் போகிறாங்க, பட்டணத்தில் நடுவில் போயிருக்கிறாங்க. அவரும் சாமுவேல் என்ன செய்கிறாரு, மேடையில் ஏறி வர்றாரு. இவங்க எதுக்கு புறப்பட்டு எதிர புறப்பட்டு வர்றாரு. அதை பார்க்குறாங்க. இந்த சமயத்தில் வந்து சவுல் வந்து இங்கே வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாலே கர்த்தர் சாமுவேல்கிட்ட பேசிடுவார். ஏன்னா இவங்க வந்து ராஜா வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்கல்ல, ராஜா வேணும்னு கேட்கறதுனால கர்த்தர் சொல்லிடுவார், நாளைய தினத்தில் இப்படி ஒரு மனுஷன் கழுதையை காணதுக்கு தேடி வருவான். அவன் தேடி வரும்போது இப்படி பென்யமீன் கோத்திரத்தில் இப்படி கீசுடைய மகன்னு கர்த்தர் எல்லாம் டீட்டெயில் சொல்லிடுவார். அவன் காணாமல் போன கழுதையை தேடி வரும்போது உன்னை தேடி வருவான்,
அவனை என்ன செய்ய இஸ்ரேல் ஜனங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்காங்களா, அவங்களுக்கு நீ அபிஷேகம் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்வார், ஒரு நாளைக்கு முன்னாலே என்ன செஞ்சிருவாரு, சொல்லி கொடுத்துருவாரு. அவன் பென்யமீன் நாட்டில் உள்ளவன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருப்பார். அதன்படியாக இப்போ அவர் என்ன செய்றான்னா, இப்போ ரெண்டு பேரும் ஒருவருக்கு நேர என்ன செய்றாங்க, சந்திக்கிறாங்க. சந்தித்த உடனே ஏற்கனவே ஒரு நாளைக்கு முன்னே கர்த்தர் சொல்லியிருக்கிறாரா, இப்போ வந்து நாளை இந்நேரத்தில் பென்யமீன் நாட்டிலே ஒரு மனுஷன் வருவான்னு சொன்னபடி அவனை நீ இஸ்ரேல் ராஜாவை அபிஷேகம் பண்ணு, அவன் வந்து சகல பெலிஸ்தர் தேசத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை அவன் ரட்சிப்பான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருப்பார். அதன்படியாக இப்போ சாமுவேல் என்ன செய்றான், சவுலை கண்ட உடனே நேருக்கு சந்திக்கிறாங்களா, சந்திச்ச உடனே சாமுவேல் சவுலை கண்ட உடனே கேட்குறான். கர்த்தருக்கு சொல்றாரு அவனிடத்துல, ஏதோ நான் உனக்கு சொல்லியிருந்தேன்ல அந்த மனுஷன் இவன் தான் அப்படின்னு சொல்லி, இவன் தான் ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்களை ஆளுவான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இப்போ சாமுவேல்கிட்ட ஞாபகப்படுத்துறாரு. நேற்று சொன்னோம்ல அந்த மனுஷன் இவன் தான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நினைச்சுறாரு. அவர் தீர்க்கதரிசியில அவர்கிட்ட கர்த்தர் நினைச்சுறாரு, பேசுறாரு. இப்போ வந்து சவுல் என்ன செய்றான்னா, நடு வாசல்ல சாமுவேல் இடத்துல வந்திருக்கா. இப்போ பட்டணத்துல நடுவுல பார்த்தோம், இப்போ நடு வாசல்ல சாமுவேலும் சவுலும் என்ன செய்றாங்க, நிற்கிறாங்க. அந்த சமயத்துல நிற்கும்போது சவுலுக்கு வந்து கர்த்தர் பேசல, அதனால தெரியாது. சாமுவேல்கிட்ட கர்த்தர் தீர்க்கதரிசனம்னா எல்லாம் வெளிப்படுத்திருக்கிறாரு. இப்போ இவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணணுங்களா, இது கர்த்தர் அவனை தேர்ந்தெடுத்ததுனால இப்படி காணாம சும்மா யாரும் போக மாட்டாங்களா, ராஜா விட்டு பிள்ளை யாரும் போக மாட்டாங்களா, அப்போ கழுதை காணலைன்னா அப்படி தேடி போகும்போது பாரி போகிற மாதிரி தான் கர்த்தர் நினைச்சிருக்காரு. இப்படி ஒருவர் சந்திக்கிறது கர்த்தர் நினைச்சிருக்காரு, ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறாரு. அதன்படியாக இப்போ ரெண்டு பேரும் நினைச்சுறாங்க, அந்த நடு வாசல்ல வந்து நிற்கிறாங்க. நிற்கும்போது ஏன்னா சவுலுக்கு வந்து யார் சாமுவேல் வந்து யாருன்னு தெரியாது, தீர்க்கதரிசி வந்து யாருன்னு தெரியாது, கேள்விப்பட்டு தான் ரெண்டு பேரும் வந்திருக்கிறாங்க. அதனால அவங்க கேட்குறாங்க, இந்த நடுவாசல் நிற்கும்போது ஞானதிசிக்காரன் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஞானதிசிக்காரன் வீடு எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. கேட்டவுடனே சாமுவேல் சவுலுக்கு பிரத்திரமாக சொல்கிறாரு, நான் தான் அந்த ஞானதிசிக்காரன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் தான் ஞானதிசிக்காரன் சொல்லிட்டு, நீ எனக்கு முன்னே என்ன செய்யி, மேடையில் போய் மேடை மேலே ஏறிப்போன்னு சொல்கிறார். நான் தான் ஞானதிசிக்காரன் சொல்லிட்டு, நீ எனக்கு முன்னால் மேடையில் போய் என்ன செய்ய ஏறிப்போ, நீங்கள் இன்றைக்கு என்னோட போஜனம் பண்ணணுங்கிறார். கழுதையை தேடி வந்திருக்காங்க. ஆனால் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு, ஞானதிசிக்காரன் நீங்கள் என்னோட கூட என்ன செய்யணும், போஜனம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஜனங்கள் பலி செலுத்தும் போது குறிப்பிட்ட நபர்கள் என்ன செய்வாங்க, அழைக்கப்பட்டிருப்பாங்க. அந்த நபர்கள்லாம் சேர்ந்து என்ன செய்வாங்க, சாமியோட சேர்ந்து என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. இப்போ அரசியல்வாதிகள் மீட்டிங்லாம் பார்க்கும்போது குறிப்பிட்ட நபர்கள் தேர்ந்த தலைவர்கள் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் என்ன செய்றாங்க, ஒன்று சேர்த்து வச்சு சாப்பிடுவாங்கல்ல, அதே போல் இப்போ என்ன செய்றாங்கன்னா சாமுவேல் என்ன செய்றாங்க, 30 பேரோடு என்ன செய்றாங்க அங்கே இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் நீ எனக்கு முன்னால் மெடையில ஏறிப்போ, அங்கே போய் நான் நினச்சி போஜனம் பண்ணணும். நாளைக்கு காலையில் நான் என்ன செய்வேன், நீ வந்த காரியத்தை பற்றி நான் உனக்கு என்ன செய்வேன், நான் உன்னை அறிவித்து நான் உன்னை என்ன செய்வேன், நான் உன்னை அனுப்பி விடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு, நாளை காலையில் சொல்வேன் உனக்கு, நான் வந்த காரியங்கள் எல்லாம் சொல்லுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீ 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதையை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், அவைகள் என்னது அகப்பட்டுட்டு, காணாமல் போன கழுதைகள் அகப்பட்டு, இது இல்லாமல் சகல இஸ்ரேல் ஜனங்களும் ஒன்றைத்தான் என்ன செய்றாங்க, ராஜாவாக தேடி கொண்டு இருக்கிறாங்க. அதனால உன்னையும் உன் வீட்டார் தான் தேர்ந்து கொண்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே சவுல் பிரத்திரமாக சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு, சகல இஸ்ரவேல் கோத்திரத்தில் சிறிதான கோத்திரம் எங்கள் கோத்திரம் தானே, பென்யமீன் கோத்திரம் தான் சிறியது. பென்யமீன் கோத்திரத்தில் எங்கள் குடும்பம்லாம் அற்பமான குடும்பம்லாம் அப்படிங்கிறான். ஏன்னா நீ இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்து சொல்வானே அப்படின்னு சொல்கிறார். நீர் இப்படி காரியம், ஏன்னா அதான் சொன்னேன்ல, 600 எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, கிபியால ஒன்று கூடி வர. ஏன்னா ஒரு ஆசாரியனுடைய மனைவி பென்யமீன் மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க வந்து சீரழிச்சு நினைச்சுறாங்க, கொண்டுட்டாங்க. சீரழிச்சு கொண்டதுனால அவங்கள எல்லாரும் நினைச்சுறாங்க, சகல இஸ்ரேலும் சேர்ந்து அவங்களை யுத்தம் பண்ணி அவங்கள நினைச்சிட்டாங்க, கொண்டுட்டாங்க. அதில் 600 பேர் தான் மிஞ்சினாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த 600 பேரில் தான் அவங்க அதுக்கப்புறம் 300 பேருக்கு பெண் கிடைச்சிது, 300 பேருக்கு பெண் கிடைக்கல. அப்போ அவங்க பண்டிகை கொண்டாடக்கு வரும்போது சில ஜனங்கள், கிபியா ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்க நடனம் ஆடிட்டு வருவாங்க. திராட்சை தோட்டத்து வழியாக பெண்கள் வாலிப பிள்ளைகள் என்ன செய்வாங்க, நடனம் ஆடிட்டு வருவாங்க. அப்போ நீங்கள் தோட்டத்துக்குள்ளே ஒளிஞ்சிருந்து அவங்கள பிடிச்சிக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு பெண் கொடுக்கக்கூடாது, பெண் எடுக்கக்கூடாதுன்னு இவங்க என்ன செய்வாங்க, ஏற்கனவே பொருத்தனை பண்ணிட்டாங்க. அதனால டைரெக்டாக கொடுக்க முடியாது. அதனால நீங்கள் இப்படி வரும்போது நீங்கள் பிடிச்சிக்காங்கன்னு சொன்னதுனால அவங்க அதுபடி திராட்சை தோட்டத்துக்குள்ளே ஒளிஞ்சிருந்து அவங்க நடனம் பண்ணிக்கிட்டு வரும்போது
அதில் 300 பேரை பிடிச்சிக்கிடுவாங்க, தேர்ந்தெடுத்து. இப்படி அவங்க 600 பேர் மூலமாக தான் பென்யாமீன் கோத்திரத்தில் ஜனத்தொகை பெருகிறதுனால எல்லா ஜனங்களோட இவங்க கம்மியாக இருக்கிறதுனால தான் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இஸ்ரேல் கோத்திரத்தில் எங்கள் குடும்பம் என்னது பென்யாமீன் கோத்திரம் சின்ன கோத்திரம், நாங்கள் சின்ன கோத்திரத்தில் நாங்கள் அற்பமாக நாங்கள் எண்ணப்பட்டவங்க, இப்படிப்பட்ட வார்த்தைன்னு எங்கள் இடத்துல சொல்லலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப சொன்னோடனே சாமுவேல் சவுலை பார்த்து சொல்கிற சாமுவேலையும் அந்த வேலைக்காரனையும் சொல்கிறாரு, நீங்கள் போஜன சாலைக்கு என்ன செய்யுங்க. சாமுவேல் சவுலையும் அவனுடைய வேலைக்காரனையும் சொல்கிறாரு, போஜன சாலைக்குள் அழைத்து கொண்டு போகிறாரு. இப்போ எனக்கு முன்னால் போய் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காரு, இப்போ அங்கே போய் நிற்கிறாங்க. ஆனால் சாமுவேல் வந்து அதை ஆஸ்வதிக்காமல் யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்துருக்கோம்ல. அதனால் இப்போ என்ன செய்கிறாருன்னா, அங்கே போன உடனே போஜன சாலைக்குள்ளே சாமுவேல் ஒரு அழைச்சிட்டு போகிறாரு. அழைச்சிட்டு போய் யாருக்குன்னு அழைக்கப்பட்டவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு விட தலைமையான இடத்துல வைக்கிறாங்க. இப்போ இவர் ராஜாவால் அபிஷேகம் பண்ண சொல்லி கருத்தை சொல்லியிருக்காரு. அதனால அவருக்கு எல்லாத்தையும் விட இவருக்கு தலைமையான இடத்த நினைச்சுறாங்க கொடுக்குறாங்க. கொடுத்து அங்கே ஏற்கனவே 30 பேர் தலைவர்கள் நினைச்சுறாங்க வந்திருக்கிறாங்க. அழைக்கப்பட்டவர்கள் 30 பேர் ஏற்கனவே வந்திருக்கிறாங்க இருக்கிறாங்க. அந்த இதில் 30 பேர்லையும் யார் இப்போ சாமுவேலை தான் நினைச்சுறாரு தலைமையாக தேர்ந்தெடுத்திருக்காப்புல. இப்போ ஏற்கனவே சவுல் என்ன சாமுவேல் என்ன செஞ்சிடாருன்னா சமையல்காரன்ட்ட சொல்லி வச்சுருவார், ஒரு முன்னந்தொடை என்ன செஞ்சிரு நீ எடுத்து தனியாக வச்சிரு அப்படிம்பாங்க. ஏன்னா நம்ம பார்க்கோம் இஸ்ரேல் ஜனங்களில் முன்னந்தொடை யாருக்கு ஆசாரியனுக்கு உள்ளதுன்னு நம்ம சொல்லி பார்க்குறோம். அதில் இப்போ சமைக்கும்போது அந்த முன்னந்தொடையை எடுத்து நீ என்ன செஞ்சிரு தனியாக வச்சுக்கோன்னு சொல்லி ஏற்கனவே சமையல்காரன்ட்ட சாமுவேல் சொல்லியிருக்கிறாரு. அது யாரு கர்த்தர் வந்து இப்படி சவுல் வருவாருன்னு சொன்னதுனால அவருக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதை நினைச்சுறாரு பத்திரப்படுத்தி வச்சிருக்காரு. அதனால வேலைக்காரன்ட்டு சொல்றாரு, அந்த உனக்கு நான் சொன்னேன்ல அந்த அது அந்த முன்னத்தொடையை நீ எடுத்துக்கொண்டு இவனுக்கு நீ வையன்னு செய்ய கொடு அப்படின்னு சொல்றாரு. கொடுனோடனே இப்போ அந்த வேலைக்காரன் எடுத்துட்டு வரான். அந்த சமையற்காரன் நினைச்சுறான் அந்த முன்னத்தொடையும் அதோட சேர்ந்ததையும் நினைச்சுறான் எடுத்துக்கொண்டு சவுலுக்கு கொண்டு கொடுக்க சவுலுக்கு முன்னால வைக்கிறாங்க. இப்போ சாமுவேல் என்ன செய்றாங்க, இது வந்து உனக்குன்னு நான் வச்சிருந்தேன், அதனால நீ இது என்ன செய்ய நீ சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஜனங்கள் எடுத்துறாங்க, நான் விருந்துக்கு அழைத்தது முதல் இது உனக்காக நான் வச்சிருந்தது, அதனால நீ சாப்பிடுன்னு சொன்ன உடனே இப்போ சவுல் என்ன செய்றான், அன்றைய தினம் சாமுவேல் கூட என்ன செய்றான் சாப்பிட்றான். போனது கழுதையை தேடி இப்போ வந்து முதன்மையான இடத்த கர்த்தர் கொடுத்து அங்கே சாப்பிட வச்சுக்கிறார். ஏன்னா கர்த்தர் முன்குறித்து தேர்ந்தெடுத்ததுனால இப்போ அவங்க என்ன செய்றாங்க மிடிலேருந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு இப்போ என்ன செய்றாங்க கிலோமீட்டர்லேருந்து கீழே இறங்கி வராங்க. கீழே இறங்கி வந்த உடனே கீழே இறங்கி வந்து அதுக்கப்புறம் என்ன செய்றாங்க மேல் வீட்டில் என்ன செய்றாங்க ஏறி போகிறாங்க. சாமுவேலும் சவுலும் சேர்ந்து என்ன செய்றாங்க பேசிக்கொண்டு என்ன செய்றாங்க மேல் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் என்ன செய்றாங்க தூங்குறாங்க. தூங்கிட்டு அதிகாலையில் என்ன செய்றாங்க ரெண்டரும் சாமுவேலும் சவுலுடைய வேலைக்காரன் நினைச்சுறாங்க அதிகாலையில எழுப்பிட்டாங்க. எழுப்பினோடனே சாமுவேல் சவுலை என்ன செய்றாரு மேல் வீட்டில் அழைச்சி வச்சு, நான் உன்னை அனுப்பிவிடுற படிக்கு நீ என்ன செய்ய ஆயத்தப்படு. என்ன சொன்னார நான் காலையில தான் உனக்கு எல்லாத்தையும் அறிவிப்பேன், நீ கழுதைக்கு காணல் பண்ண கழுதைக்கா தேடி வந்தால் அகப்பட்டுட்டு சொல்லிட்டு மற்றெல்லாம் நான் உனக்கு காலையில் சொல்லுவேன்னு சொல்லியிருந்தால இப்போ காலையில எழுப்பி சொல்றாரு, மேல் வீட்டில் வச்சு சொல்றாரு, நான் உன்னை அனுப்பிவிடும்படிக்கு நீ என்ன செய்ய ஆயத்தப்படு சொல்லிட்டு சொல்றாரு. சொன்ன உடனே இப்போ சவுலும் வேலைக்காரன் நினைச்சுறாங்க அவங்க தன்னோட இடத்துக்கு போற நினைச்சுறாங்க ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் சாமுவேலும் சேர்ந்து என்ன செய்றாரு ஒரு கூட போறாரு, சவுல் கூட சேர்ந்து கூட போறாரு, தனியாக அனுப்பல. 2 பேரும் சேர்ந்து என்ன செய்றாங்க அப்படி பேசிக்கொண்டே போறாங்க. பேசும்போது அவர்கள் என்ன செய்றாங்க பட்டணத்தில் ஒரு கடைசி மட்டும் என்ன செய்றாங்க இறங்கி வந்திருக்கிறாங்க. அந்த மேட்டில் இருந்து இப்போ இறங்கி இருக்கிறாங்க பட்டணத்தில் கடைசி வரைக்கும் இறங்கி வந்திருக்காங்க. சாமுவேல் சவுலை பார்த்து சொல்றாரு, வேலைக்காரனை நமக்கு முன்னால் என்ன செய்ய நீ நடந்து போக சொல்லு அப்படிங்கிற. ஏன்னா வேலைக்காரனோட பேசக்கூடாதுங்கிறக்கா வேண்டி வேலைக்காரன் நீ என்ன செய்ய முன்னாலே நடந்து போக சொல்லு, நம்ம 2 பேரும் கொஞ்சம் காரியங்கள் பேசணும், நீ நில்லு அவன் போட்டு அப்படின்னு சொல்றாப்புல. அதன்படியாக இப்போ என்ன செய்றாங்க வேலைக்காரனை அனுப்பி விட்டுட்டு சாமுவேலும் சவுலும் நிற்கிறாங்க. நிற்கும் போது அவங்க என்ன செய்றாங்க பேசுறாங்க. பேசுறதுல என்ன பேசுனாங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லி நம்ம நாளை தினத்தில் நம்ம அதை பார்ப்போம். கர்த்தர் இது என்ன சொல்வது ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.